நம்ம இப்போ வந்து எக்ஸைஸ் 2.7ல் ஃபஸ்ட் சம் பார்க்குறோம். சரிங்களா? இது ரொம்ப ஈஸியான சம்மு, இம்பார்ட்டன்ட் தான் நமக்கு. நெக்ஸ்ட் 2.8க்கான பேஸ் இது தான் உங்களுக்கு. சரிங்களா? அது கற்றுக்கிறது ரொம்ப முக்கியம் நமக்கு. இப்போ ரைட் இன் போலார் ஃபார்ம் ஆஃப் தி ஃபாலோயிங் காம்ப்ளெக்ஸ் நம்பர். ரெக்டாங்கல் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. இது நமக்கு போலார் ஃபார்மாக கன்வெர்ட் பண்ணும். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் நமக்கு, ஃபஸ்ட் சம் நோட் பண்ணிக்கிறேன். 2 + i 2√3. சரிங்களா? இது ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், நமக்கு போலார் ஃபார்ம் வந்து ஜென்ரல் ஃபார்மாக எடுத்துக்கலாம். லெட் 2 + i 2√3 r cos theta + i sin theta. இதுதான் நம்ம என்னது போலார் ஃபார்ம் படி ஜென்ரல் ஃபார்ம், அதாவது r × cos theta + i sin theta. இதில் rன்றது மாடுலஸு, தீட்டான நமக்கு வந்து ஆர்குமெண்ட்டு. சரிங்களா? இப்போ நம்ம இந்த ஆர் வேல்யூவும் தீட்டா வேல்யூவும் ஃபைன் பண்ணணும். பண்ணிவிட்டு இதில் பண்ணோம் சப்ஸ்டியூட் பண்ணோம். அவ்வளோதான் சம் முடிஞ்சிடும். சரிங்களா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மாடுலஸ் ஆர் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். மாடுலஸ் ஆர் கண்டுபிடிக்கலாம்னா ஜஸ்ட் நமக்கு வந்து நம்ம மாடுலஸ் விசர் கண்டுபிடிக்கணும். அதே தான் மாடுலஸ் ஆர். ஆக்சுவலாக ஆர்னால் வேறு ஒன்றும் இல்லைங்க. ஆர் மாடுலஸ் ஆஃப் விசர் தான் நமக்கு வந்து மீனிங். சரியா? மாடுலஸ் ஆஃப் விசர்னா உங்களுக்கு நமக்கு தெரியும், அப்படி பார்த்துருக்கீங்க லாஸ்ட் எக்ஸஸில். அப்போ மாடுலஸ் விசர்னா நமக்கு ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு இமேஜினரி பார்ட் ஸ்கொயர் இல்லையா? ஸ்கொயரை போட்டுட்டு நம்ம ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு. சரி, இப்போ அதே போல் நமக்கு வந்து இங்கே கண்டுபிடிக்கலாமா? இப்போ ரியல் பார்ட்னது நமக்கு இங்கே 2, இமேஜினரி பார்ட்னது 2√3 இல்லையா? அப்போ 2 ஸ்கொயர் நமக்கு என்ன போல் நமக்கு 4 வந்துடுங்களா? 4 ப்ளஸ்ஸு இந்த 2√3 ஸ்கொயர் பண்ணணும். கரெக்டுங்களா? இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 ப்ளஸ்ஸு 2 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு 4 இன்ட்டு √3 ஸ்கொயர் பண்ணால் 3, அப்போ 12 வரும். சரிங்களா? அப்புறம் நமக்கு வரும் √16 வருங்களா? √16 உங்களுக்கு வேல்யூ தெரியும் நமக்கு 4. இப்போ மாடுலஸ் ஆஃப் அந்த மாடுலஸ் ஆர் இருக்குல்லையே, அதோட வேல்யூ வந்து 4. நெக்ஸ்ட் என்ன பண்ணிடும், இந்த டீட்டானா ஆர்குமெண்ட்னு அர்த்தம். ஆக்சுவலாக டீட்டானா ஆர்குமெண்ட்டு. அதை கண்டுபிடிக்க ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு வந்து இந்த ஆல்ஃபா கண்டுபிடிக்கலாம். ஆல்ஃபா இது என்னென்னா tan inverse ஆஃப் மாடுலஸ் ஆஃப் y/x. சரிங்களா? இப்போ இந்த tan inverse நம்ம ஃபஸ்ட் போயிடலாம். tan inverse ஆஃப் மாடுலஸ் y என்ன அர்த்தம்னா நமக்கு ரெக்டாங்கல் ஃபார்ம் தெரியும், z = x + iy. அப்போ yன்றது இமேஜினரி பார்ட்டு, எக்ஸ்னு ரியல் பார்ட். சரிங்களா? அப்போ ஆல்ஃபா ஃபார்ம்னா tan inverse ஆஃப் இமேஜினரி பார்ட் பை ரியல் பார்ட் மாடுலஸ் ஆஃப். சரிங்களா? மாடுலஸ் ஆஃப் இமேஜினரி பார்ட் நமக்கு என்னது 2√3 by 2 இல்லை ரியல் பார்ட். 2 கேன்சல் பண்ணுமா? அப்போ tan inverse ஆஃப் √3 வந்துடுங்களா? tan inverse ஆஃப் √3 வேல்யூ நமக்கு வந்து π/3 இல்லையா? 60 டிகிரி இல்லை, அப்போ π/3. நம்ம ஆல்ஃபா கண்டுபிடிச்சா இதை என்ன பண்ணோம், நெக்ஸ்ட் நமக்கு வந்து ஆர்குமெண்ட் நமக்கு தீட்டாவாக கன்வெர்ட் பண்ணுறோம். அதுக்கு ஃபார்முலா தான் பார்த்தா நம்மளுக்கு வந்து அதுக்கு முன்னாடி என்ன கண்டுபிடிக்கணும்னா எந்த குவாட்ரண்ட் இருக்கு நம்ம ஃபைண்ட் பண்ணணும். சரிங்களா? இந்த கொடுத்த அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் எந்த குவாட்ரண்ட்டு, ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டாக தெரியல, அது ஃபஸ்ட் குவாட்ரண்ட் சொல்லுவாங்க, இது செகண்ட் குவாட்ரண்ட் சொல்லுவாங்க, இது தேர்டு, இது ஃபோர்த்து. இப்போ எந்த குவாட்ரண்ட் சொல்லிட்டு நம்ம பார்க்கணும் ஃபஸ்ட்டு. இப்போ நம்ம ரெண்டு பாருங்க காம்ப்ளெக்ஸ் வருங்களா, ரியல் பார்ட்டும் ப்ளஸ் தான் இருக்குது இல்லையா? 2 + i√3 தானே 2√3 இல்லையா? அப்புறம் ரியல் பார்ட்டும் ப்ளஸ் தான் இருக்குது, இமேஜினரி பார்ட்டும் ப்ளஸ் இருக்குல்ல, ரெண்டுமே ப்ளஸ் நமக்கு. ஏன்னா இப்போ நம்ம ரியல் பார்ட் ஆக்சுவலாக எக்ஸ் ஆக்சில் எடுத்துப்போம், இமேஜினரி பார்ட் நம்ம எங்கே எடுத்துப்போம், ஒய் ஆக்சில் எடுத்துப்போம். சரிங்களா? இப்போ ரெண்டும் ப்ளஸ்னா கண்டிப்பாக ஃபஸ்ட் குவாட்ரண்ட் நம்ம வரும். ஃபஸ்ட் குவாட்ரண்ட் பற்றி நம்ம ஃபார்முலா என்னென்னா θ = ஆல்ஃபா. நமக்கு θ = ஆல்ஃபா வந்துடும். சரிங்களா? ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில். அப்புறம் நமக்கு போகலாமா இங்கே, சின்ஸ் 2 + i2√3 lies in the இந்த நமக்கு ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் இல்லையா? ஃபஸ்ட் குவாட்ரண்ட் இருக்குது. அப்போ என்ன வேல்யூ நமக்கு θ = ஆல்ஃபா. அப்போ ஜஸ்ட் அந்த வேல்யூ அப்படி கொடுக்கலாம், π/3. ஓகேவா? சப்போஸ் இப்போ இதை நமக்கு இந்த செகண்ட் குவாட்ரண்ட் அப்போ ஃபார்முலா வர நமக்கு θ = π - சரிங்களா? அதே தேர்டில் இருந்தால் θ = ஆல்ஃபா - π எத்தனும். அதே ஃபோர்த்தில் இருந்தால் θ = ஆல்ஃபா. சரிங்களா? ஃபஸ்ட் குவாட்ரண்ட் θ = ஆல்ஃபா, செகண்ட்னா θ = π - ஆல்ஃபா, தேர்ட்னா θ = ஆல்ஃபா - π,
ஃபோர்த் கோடனா தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் ஆல்ஃபா. இப்போ நமக்கு வந்து தீட்டா கண்டுபிடிச்சிங்களா? இப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். இப்போ தேர்ஃபோர் இப்போ 2 + i2√3 ஈக்குவல் டு ஆர் வேல்யூ வந்து 4 இன்ட்டு cos of π/3 ப்ளஸ் I sin π/3. அப்போ நமக்கு இப்போ இல்லை இப்போ என்ன பண்ண இதில் எக்ஸ்ட்ராவாக அந்த 2k பையும் ஆட் பண்ணோம். அப்போ 4 இன்ட்டு காஸ் ஆஃப் அந்த ஆர்குமெண்ட் என்ன பண்ணுங்கள் 2k பை மட்டும் ஆட் பண்ணுங்கள். 2k பை ப்ளஸ் π/3 ப்ளஸ் இந்த I sin 2k. ஏன்னா ஆக்சுவலாக இந்த π/3 பிரின்சிபல் வேல்யூ ஆக்சுவலாக நம்ம தீட்டான்றது வந்து பிரின்சிபல் வேல்யூ. இதுக்கப்புறம் நமக்கு நிறைய நமக்கு வந்து இப்போ வேல்யூஸ் கிடச்சிட்டே இருக்கலாம். அதெல்லாம் பண்ணுறோம் அந்த 2k பை நமக்கு ஆட் பண்ணணும். அப்புறம் நமக்கு 2k பை ப்ளஸ்ஸு π/3. ஓகேவா? இந்த k பிலாங்ஸ் டு நமக்கு என்னது கேனா என்னென்னா இசட் இன்டிஜர்ஸ் போடணும். ஓகேங்களா? k பிலாங்ஸ் டு இன்டிஜர். இதுதான் நமக்கு வந்து ஆன்சர். சரிங்களா? ஃபஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் முடிச்சாச்சு. இதே போல் நமக்கு செகண்ட் கொஸ்டினுக்கு நமக்கு போயிடலாம். சரிங்களா? இப்போ செகண்ட் கொஸ்டின் மூலமா இப்போ செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துறாங்க பாருங்கள். 3 - i√3. ஓகேங்களா? அது ஃபஸ்ட் நம்மலாம் லெட் 3 - i√3 ஈக்குவல் டு என்ன பண்ணீங்க இந்த ஆர் காஸ் தீட்டா ப்ளஸ் I sin தீட்டா எடுத்துப்போம் இல்லையா? ஃபஸ்ட் இந்த போல ஃபார்ம் எடுத்துக்குமா? இப்போ ஃபஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் நமக்கு அந்த மாடுலஸ் ஆர் வேல்யூ கண்டுபிடிக்கணும். மாடுலஸ் ஆர் ஈக்குவல் டு என்ன சொன்னால் நமக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயரில் ரியல் பார்ட் வந்து 3 தானே 3 9 ப்ளஸ் இமேஜ் பார்ட் வந்து √3 இருக்குது. √3 வச்சுக்கோனா 3. அப்புறம் நமக்கு √12 வருமா? 12 எப்படி நமக்கு 4 × 3 போடலாமா? 4 ரூட் எடுத்தால் நம்ம வந்துடும் 2 3 அப்படியே இருக்கும் இல்லையா? இப்போ 2√3 இப்போ மாடலஸ் வந்துச்சு. நெக்ஸ்ட் நம்ம வந்து அந்த ஆல்ஃபா கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட் ஆல்ஃபா ஈக்குவல் டு tan inverse ஆஃப் ஃபார்ம் பண்ணது மாடலஸ் ஆஃப் y/x. சரிங்களா? இங்கே ஒய்ன்றது நம்ம என்ன இது மென்ஷன் பண்ணோம் இமேஜ். இப்போ இது கேன்சல் பண்ணலாமா? ஒரு நேரம் √3 தெரியல உங்களுக்கு 3 ஈக்குவல் டு நமக்கு √3 × √3 இல்லையா? அதனால் ஒரு √3 கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன பண்ணலாம் tan inverse ஆஃப் 1/√3 எழுதலாம். 1/√3 வேல்யூ நமக்கு என்ன தெரியும் உங்களுக்கு 30 டிகிரியில் 30 டிகிரி வரும் π/6. ஓகேங்களா? இப்போ நமக்கு தீட்டா கனெக்ட் பண்ணுமா? தீட்டா கனெக்ட் என்ன பண்ண நமக்கு வந்து எந்த கோடன் ஃபஸ்ட்டு போகணும் இல்லையா? எந்த கோடன் செக் பண்ணலாமா? இப்போ நமக்கு வந்து 3 - i√3 சரிங்களா? இப்போ ரியல் பார்ட் ப்ளஸ் நமக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குமா? ஏன்னா எக்ஸ் நம்ம ரியல் ஆக்சஸில் அது இருக்கும் ரைட் ஹேண்ட் சைடு இருக்கும். இமேஜ் பார்ட் வந்து முன்னாடி நமக்கு நெகட்டிவ் மீன்ஸ் முன்னாகும் ஒய் வேல்யூ மட்டும் கீழே தான் நமக்கு நெகட்டிவ் இருக்கும் இல்லையா? அப்போ எந்த பார்ட் நமக்கு வருது இங்கே இப்போ 4th குவாட்ரன்ட்டில் வருது. சரிங்களா? 4th குவாட்ரன்ட் வருது. 4th குவாட்ரன்ட்டை நமக்கு ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் ஆல்ஃபா இல்லையா? தீட்டா நமக்கு மைனஸ் ஆல்ஃபா வரும் இல்லையா? அப்போ சின்ஸ் 3 - i√3 lies in the 4th quadrant. Therefore, theta equal to minus alpha. அப்போ minus π/6. ஓகேங்களா? இப்போ வந்து உங்களுக்கு வந்து therefore நம்ம என்ன பண்ணலாம் அந்த போலா ஃபார்ம் நமக்கு எழுதலாமா? அப்போ 3 - i√3 ஈக்குவல் டு ஆர் வேல்யூ வந்து 2√3. இப்போ 2√3 cos ஆஃப் minus π/6 ப்ளஸ் I sin minus π/6. சரிங்களா? இப்போ இதில் நமக்கு எல்லாருக்கும் அந்த ஃபார்முலா கண்டிப்பாக தெரியும். நமக்கு அந்த ப்ராப்பர்ட்டிஸ் கண்டிப்பாக வந்து தெரியும் நமக்கு. அது இப்போ நமக்கு என்ன பண்ணலாம்? இப்போ
காஸ் ஆஃப் மைனஸ் டீட்டாக்குன்னு வரும் ப்ளஸ் காஸ் டீட்டா வரும் ஓகேங்களா. அதாவது காஸ் ஆஃப் மைனஸ் டீட்டாவும் சீக்கன் ஆஃப் இது காஸ் ஆஃப் ரெசிப்ரோக்கல் சீக்கன் இல்லையா, சீக்கனுடைய சீக்கன் ஆஃப் மைனஸ் டீட்டாவும் என்ன வரும் ப்ளஸ்ஸாக மாறும். மற்ற எல்லாமே மைனஸ் தான் சரிங்களா. அப்போ சைன் ஆஃப் மைனஸ் என்ன வரும் மைனஸ் சைன் டீட்டா சரிங்களா. அதே போல் நமக்கு என்ன பண்ணுவோம் கொசிக்கன் மைனஸ் வரும் மைனஸ் கொசின் சைன் கொசின் டீட்டா வரும். அதே மாதிரி நமக்கு காட்டு டேனாக்கும் இதே மாதிரி தான் மைனஸ் வரும். காசுக்கும் சீக்கனுக்கும் மட்டும்தான் நான் உங்களுக்கு ப்ளஸ்ஸாக சேஞ்ச் ஆகும் ஓகேங்களா. அதை நான் வச்சுங்க இது போகலாமா. அப்போ 2 3 இப்போ இதுனா நமக்கு ப்ளஸ் ஆகிடும் இல்லையா. காஸ் ஆஃப் ப்ளஸ் 5/6 இது மைனஸ் ஆகிடும் மைனஸ் ஐ சைன் ப்ளஸ் 5/6 ஓகே. இதில் நம்ம நெக்ஸ்ட் அப்புறம் லாஸ்ட் கிளாஸ் நமக்கு அந்த 2k பை ஆட் பண்ணோம் இல்லையா. அப்போ நமக்கு அதை ஆட் பண்ணுவோம். அப்போ காஸ் ஆஃப் 2k பை ப்ளஸ் 5/6 மைனஸ் ஐ சைன் 2k பை ப்ளஸ் 5/6 கே பிலாங்ஸ் டு நமக்கு ரிசல்ட் போட்டுருந்தாங்க சரிங்களா. இன்னொரு விஷயம் இங்கே இப்போ நமக்கு இதே ஆன்சர் நம்ம போடலாம். ஆக்சுவலாக இங்கே நமக்கு மைனஸ் நம்ம இந்த இந்த இடத்துல கொண்டு வந்துடும் இல்லையா. நமக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம சில பேர் நம்ம என்ன பண்ணலாம்னா சம்டைம்ஸ் நமக்கு ஆன்சர் நமக்கு இப்படியே இருக்கலாம் சரிங்களா. இப்போ டேரெக்டாக அப்படி இருக்கலாம் நமக்கு. அது என்னென்னா இப்போ 2 3 போட்டுட்டு இப்போ நமக்கு நம்ம இங்கேயே நமக்கு 2k பை ஆட் பண்ணலாம் இல்லையா. இப்போ காஸ் ஆஃப்னு வரும் 2k பை மைனஸ் 5/6 இங்கே ப்ளஸ் வந்துடும் ப்ளஸ் ஐ சைன் 2k பை மைனஸ் 5/6. ஆக்சுவலாக இதுதான் நமக்கு வந்து கரெக்டான ஆன்சர் தான் சரிங்களா. கன்ஃபியூஷன் ஆகுங்க ரெண்டுமே நமக்கு கரெக்டான ஆன்சர் தான் சரிங்களா. ஓகே ஏதாவது ஒன்று போடலாம் நமக்கு. இப்போ நம்ம தேர்ட் சம் போயிடலாம். லெட் -2 - என்ன எடுத்துப்போம் ஈக்குவல் டு ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் போலார் ஃபார்மேஷன் தானே. அப்போ ஆர் காஸ் டீட்டா ப்ளஸ் ஐ சைன் டீட்டா. இப்போ ஃபஸ்ட்டு இது கண்டுபிடிப்போம். உங்களுக்கு தெரியும் மாடலஸ் வரை கண்டுபிடிப்போம். நீங்கள் ஒரு மாதிரி ஃபுல்லாக ஒரு சம் தனித்தனியாக பார்த்தா ஒரு எக்ஸசைஸாக நீங்கள் பார்க்கும்போது இல்லை ஒரு மாடல் சம்ஸ் கண்டினியூவாக மாதிரி பார்க்கும்போது நீங்கள் ரொம்ப நம்பலாம். அல்லது நீங்கள் நல்லா ஸ்கில்டாகிடலாம். நீங்கள் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு போகிறதுக்கு. இப்போ ஆர் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு ரியல் பார்ட் ஸ்கொயரா அப்போ +4 இமேஜ் பார்ட் +4 நமக்கு. அப்போ இதை நம்ம தரலாம் 2 × 4 எடுத்துலாமா. அதை 2 × 4 எப்படி தரலாம். அப்போ 4√2 அப்போ 2√2 வந்துடும் சரிங்களா. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஆல்ஃபா கண்டுபிடிக்கலாம். இப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு ஃபார்ம் பண்ணது tan inverse ஆஃப் மாடலஸ் ஆஃப் π/x y நமக்கு என்னது இமேஜினரி பார்ட்டு சரியா. நமக்கு இமேஜினரி பார்ட் வந்து 2 தான், ரியல் பார்ட்டும் 2 தான். அடித்தா 1 tan inverse ஆஃப் 1 என்ன ஒரு வேல்யூ உங்களுக்கு வந்து π/4 சரிங்களா. கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் tan inverse π/4 tan inverse 1 0 √3 1/√3 வேலையும் கன்ஃபார்ம் நமக்கு தெரியும். அப்போ தான் அந்த எக்ஸசைஸ் நம்ம போட முடியும், சாப்டர்ஸ் நம்ம போட முடியும். சப்போஸ் அது ஒரு டவுட்டாக தான் என்ன பண்ணுங்கள் எடுத்து ஃபஸ்ட்டு கிளாரிஃபை நல்லா படிச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம பண்ணலாம். இதை வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. சரி இப்போ ஆல்ஃபா வச்சா நெக்ஸ்ட் டீட்டா போகலாமா. இப்போ சின்ஸ் -2 - I√2 லைஸ் இன் தி ரெண்டுமே மைனஸாக இருக்குது சரிங்களா. இப்போ ரெண்டுமே மைனஸ் நம்ம எந்த கோடுன்னு போகலாமா. இது ரியல் ஆக்சஸ் தெரியும், இது உங்களுக்கு இமேஜினரி ஆக்சஸ் தெரியும். இப்போ நமக்கு ரியல் பார்ட் மைனஸ் இல்லை -2 அப்போ எங்கே கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்துடும் இங்கே வந்துடுங்களா. அதுக்கப்புறம் இமேஜ் பார்ட்டும் மைனஸ். இப்போ ரெண்டும் மைனஸ் தான் ஆக்சுவலாக நமக்கு கண்டிப்பாக அது தேர்ட் குவாட்ரண்ட் தான் சரிங்களா. தேர்ட் குவாட்ரண்ட் நம்ம ஃபார்ம் பண்ணது டீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா - π சரிங்களா. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ரெண்டுமே ப்ளஸ் தானா, ரெண்டுமே ப்ளஸ்ஸாக இருந்தால் நம்மளோட ஃபஸ்ட் குவாட்ரண்ட் இல்லையா. ரெண்டுமே மைனஸ் இருந்தால் தேர்ட் குவாட்ரண்ட் வச்சுங்க அவ்வளோதான். இப்போ ரியல் பார்ட் மைனஸு இமேஜ் பார்ட் ப்ளஸ்னால் எங்கே வந்துடும் நமக்கு செகண்ட் குவாட்ரண்ட் வந்துடும். அதே ரியல் பார்ட் ப்ளஸ்ஸு இமேஜ் பார்ட் மைனஸ்னால் நமக்கு ஃபோர்த் குவாட்ரண்ட் வந்துடும் அவ்வளோதான் சரிங்களா. இப்போ இது நமக்கு தேர்ட் குவாட்ரண்ட் தானே. அப்போ லை இன் தி தேர்டு குவாட்ரண்ட். தேர்ஃபோர் டீட்டா சொன்னால் வரும் நமக்கு ஆல்ஃபா - π.
சரியா? ஆல்ஃபா வேல்யூ தான் பை பை 4 மைனஸ் பையா இப்போ எல்சியம் எடுத்து போடலாமா? 4 எல்சியம் இந்த பை எப்படி போடலாம்? மைனஸ் வரும் 4 பை வருமா? அப்போ சப்ளை பண்ண வரும் மைனஸ் 3 பை பை 4 சரிங்களா? இப்போ டீட்டா முடிச்சா இப்போ நமக்கு அந்த ரெக்டாங் ஃபார்ம் நமக்கு போலார் ஃபார்ம் மாற்றிடலாம். ஈக்குவல் டு ஆர் வேல்யூ வந்து 2 cos of minus 3 pi by 4 plus I sin minus 3 pi by 4. Next என்ன நீங்கள் இப்போ அந்த 2k பை ஆட் பண்ணுவோம் இல்லையா? cos of 2k pi minus 3 pi by 4 plus I sin 2k pi minus 3 pi by 4 k belongs to z. ஓகே அவ்வளோதான் முடிஞ்சா. இப்போ ஃபோர்த் சம் போயிடலாமா? இப்போ ஃபோர்த் சம் போகிறலாம். இப்போ நியூமரேட்டரில் நமக்கு ரெக்டாங்கிள் ஃபார்ம் இருக்குது, டினாமினேட்டரில் நமக்கு வந்து போலார் ஃபார்ம் இருக்குது. அப்புறம் நம்ம போலார் ஃபார்ம் மாற்றினா என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு அந்த நியூமரேட்டர் ரெக்டாங்கிள் ஃபார்ம் நமக்கு போலார் ஃபார்ம் எடுத்துக்கலாம் சரிங்களா? இப்போ லெட் I -1 ஆக்சுவலாக வீடியோ நமக்கு வந்து ரெக்டாங்கிள் ஃபார்ம் எப்போயும் வந்து ரியல் பார்ட்டு ஃப்ரண்ட்லேயும் இமேஜினரி பார்ட்டு பேக்கில் இருக்கும் இல்லையா? அப்போ -1 ப்ளஸ் ஐ எடுத்துக்கலாம் சரிங்களா? ஈக்குவல் டு ஆர் காஸ் தீட்டா ப்ளஸ்ஸு ஐ சைன் தீட்டா சரிங்களா? இது மாற்றிட்டுங்க. மாற்ற நம்ம என்ன நமக்கு மாடல்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகாது. பட் ஆனால் நம்ம இந்த குவாட்ரன் பார்க்கும்போது நம்ம தப்பாக பார்த்துருக்குறோம் சரிங்களா? அதனால் இங்கேயே நீங்கள் மாற்றியது பெட்ரு, ஒரு நல்லது சேஃபாக இருக்கும். இப்போ நம்ம ஆர் வேல்யூ போயிடலாமா? இப்போ மாடுலஸ் ஆர் வேல்யூ ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + 1. இப்போ நமக்கு அந்த ரூட் 2வா? இப்போ நம்ம ஆல்ஃபா போயிடலாமா? இப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு tan inverse of modulus of y by x tan inverse of 1/1 தானே 1 வரும் pi by 4. இப்போ எந்த கோடன் பார்த்தலாம்? since -1 plus I lies in the ரியல் பார்ட் இமேஜ் பார்ட். ஒரு நமக்கு வந்து -1 ரியல் பார்ட் நமக்கு நெகட்டிவ் இல்லையா? அப்போ நமக்கு லெஃப்ட் சைடு வந்துடும். இமேஜ் பார்ட் ப்ளஸ்ஸு அப்போ எங்கே நமக்கு செகண்ட் கோட்டில் வந்துடும் சரிங்களா? அப்போ லை இன் தி செகண்ட் குவாட்ரண்ட். therefore தீட்டா நமக்கு என்ன படிச்சுன்னு சொல்லிச்சு பை மைனஸ் ஆல்ஃபா சரிங்களா? எப்படி வேணும் பார்க்கலாம். இந்த தீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா, இது தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் ஆல்ஃபா. அதுமாதிரி தீட்டாக்கு வந்து பை மைனஸ் ஆல்ஃபா. இங்கே அப்படியே நமக்கு இவ்வளோ போடலாம். தீட்டா டு மைனஸ் ஆஃப் பை மைனஸ் ஆல்ஃபா சரிங்களா? இது ஆல்ஃபானா மைனஸ் ஆல்ஃபா, இது பை மைனஸ் ஆல்ஃபானா இது வரும் மைனஸ் ஆஃப் பை மைனஸ் ஆல்ஃபா. அப்போ மைனஸ் மல்டிபிள் ஆகும், ஆல்ஃபா ப்ளஸ் ஆகிடும், பை மைனஸ் ஆகிடும் சரிங்களா? அதான் நமக்கு என்ன சொல்லுவாங்க தேர்ட் குவாட்ரண்ட் பொறுத்த வரைக்கும் ஆல்ஃபா மைனஸ் பைன்னு நம்ம சொல்லுவோம் சரியா? அது நல்லா பார்த்துங்க. அடுத்தது நீங்கள் போயிடலாமா? இப்போ பை மைனஸ் பை பை 4 தானே? லட்சமத்தை போடுங்க 4 4 மல்டிபிள் நம்மளும் 4 பை மைனஸ் பை. அப்போ என்ன ஆன்சர் 3 பை பை 4 இல்லையா? இது நமக்கு ஆர்குமெண்ட் கண்டுபிடிச்சாச்சு. therefore நம்ம என்ன பண்ணலாம்? நமக்கு வந்து அந்த -1 ப்ளஸ் ஐ அதை போலாஃபார்ம் எழுதிடலாம். √2 இல்லை இன்ட்டு காஸ் ஆஃப் 3 pi by 4 plus I sin 3 pi by 4 சரிங்களா? இப்போ நம்ம நமக்கு சம் போயிடுவோம். சம் ஆக்சுவலாக என்ன கொடுத்துருக்காங்க? I -1 by cos of pi by 3 plus I sin pi by 3. நியூமரேட்டர் வேல்யூ நம்ம என்ன பண்ணுறோம்? போலார் ஃபார்ம் மாற்றியாச்சா? அது போடலாம் √2 cos of
3 pi by 4 plus என்னது I sin 3 pi by 4 divided by இங்கே வரும் cos of pi by 3 plus I sin pi by 3. இப்போ நமக்கு என்ன பண்ணோம்னா மேலே ஒரு போலார் ஃபார்ம் இருக்கும், கீழே காம்ப்ளெக்ஸ் நம்பர் போலார் ஃபார்ம் இருக்கா. அப்போ ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் நம்ம டிவைடில் இருக்கு. டிவைடில் இருந்தால் ஆர்குமெண்ட் என்ன பண்ணோம், மைனஸ் பண்ணோம். சரிங்களா. அந்த மாடலஸ் வேல்யூ பிரச்சனை கிடையாது. அந்த √2/1 √2 நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா, √2 எடுத்துக்கலாம். இப்போ காஸ் ஆஃப் போட்டு மேலே ஒரு ஃபஸ்ட் நியூமரேட்டர் இருக்கு இல்லையா, அதில் ஆர்குமெண்ட் என்னது 3 pi by 4. இப்போ இருந்தால் நமக்கு pi by 3 நம்ம ஆக்ஷனாக ஒன்றுனாவும் மைனஸ் வேலையை மாற்றிடணும். சப்போஸ் இங்கே மைனஸ் தான் ப்ளஸ்ஸாக மாற்றிடணும். சரிங்களா. இந்த லாக் நீங்கள் மைண்டில் வச்சுக்கலாம். இப்போ லாக் a/b சொன்னால் சொல்லுவோம், லாக் a மைனஸ் லாக் b சொல்லணும். அதே போல் இங்கே ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் டிவைடில் இருக்கும்போது இல்லை ஆர்குமெண்ட் டிவைடில் இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம். இந்த இப்போ ஆர்குமெண்ட் ஆஃப் z1/z2 ஈக்குவல் ஆர்குமெண்ட் ஆஃப் z1 மைனஸ் z2 சொல்லுவோம். அதனால் வச்சுக்கிங்க ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் டிவைட் பண்ணும்போது ஆர்குமெண்ட்டை மைனஸ் பண்ண அவ்வளோதான். சரிங்களா. அப்போ I sin வரும் 3 pi by 4 minus pi by 3. இதே ரெண்டு காம்ப்ளெக்ஸ் மல்டிபிள் நம்ம என்ன பண்ணுவீங்க, ஆர்குமெண்ட்டை ஆட் பண்ணணும். காஸ் ஆஃப் எக்ஸுக்கு தானே வரும் 12 வருமா. 12 இந்த ஃபஸ்ட்டு 4 ஆட் இருக்குன்னா 3 மேலே மல்டிபிள்னா 9 pi வந்துடும். கரெக்டுங்களா. மைனஸ் நெக்ஸ்ட் நம்ம நெக்ஸ்ட் ஃப்ராக்ஷன் வரும் இல்லையா. இப்போ 12 3 ஆட் பண்ணால் வரும் 4 வரும். 4 மேலே மல்டிபிள்னா 4 pi வந்துடும். ப்ளஸ் I sin அதே போல் அதே ஆக்ஷனாக இங்கே வரும் உங்களுக்கு. நீங்கள் எந்த திருப்பி கேல்குலேஷன் போடணும் அவசியமே இல்லை, அதை அப்படியே போட்டுருங்க. நெக்ஸ்ட் √2 காஸ் ஆஃப் 9 pi minus 4 pi வரும் நமக்கு 5 pi by 12 ப்ளஸ் I sin 5 pi by 12. நெக்ஸ்ட் லாஸ்ட் என்ன பண்ணுவோம், 2k pi ஆட் பண்ணுவோமா. அப்போ காஸ் ஆஃப் 2k pi plus 5 by 12 plus I sin 2k pi plus 5 pi by 12. கண்டிப்பாக நீங்கள் இந்த 4 சம் நீங்கள் கண்டினியூவாக பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நல்லா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் என்ன பண்ணலாம், இதுக்கான எக்ஸாம் சம் இருக்கும், போலார் ஃபார்ம் கன்வெர்ட் பண்ணுறது, அதை நீங்களே போட்டு பார்த்துடலாம். சரிங்களா. சரி, ஓகே. இப்போ நம்ம எக்ஸாம்பிள் 2.23 அதாவது ரெக்டாங்கிள் ஃபார்மை போலார் ஃபார்மாக கன்வெர்ட் பண்ணுற சம்ஸ் இப்போ பார்க்க போகிறோம். ஆல்ரெடி எக்ஸசைஸ் ஒரு 4 சம் போட்டிருக்கோம். அதே மாடல் தான் இதுவும். அது அப்படியே அதை கண்டினியூ பண்ணிங்கன்னா இது ஈஸியாக தான் இருக்கும், உங்களுக்கு பிரச்சனை இல்லை. சரிங்களா. இப்போ ஃபஸ்ட் ஸ்டெப் உங்களுக்கு தெரியும், அந்த பார்த்தவங்க தெரியும், புதுசாக அப்புறம் பாருங்கள். என்ன பண்ணுங்க, ஃபஸ்ட்டு அந்த ரெக்டாங்கிள் ஃபார்மை என்ன பண்ணணும், நமக்கு வந்து ஆர் காஸ் தீட்டா ப்ளஸ்ஸு I sin தீட்டான்னு எடுத்துடும். ஓகேங்களா. அது நமக்கு எது போலார் ஃபார்ம் ஜென்ரல் ஃபார்ம் இது. ஆக்சுவலாக இதில் ஆர்ன்றது மாடுலஸ்ஸு. அப்போ மாடுலஸ் ஃபஸ்ட்டு ஆர் வழி கண்டுபிடிப்போம். ஆர் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப்னு வரும் நமக்கு ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். சரிங்களா. ரியல் பார்ட் 1 தானே, -1க்கு ஸ்கொயர் பண்ணால் +1 ஆகிடுமா. அதே போல் அடுத்தது நமக்கு அந்த +1 தான். ஏன்னா கோஃபிஷியன்ட் மட்டும் தான் இங்கே பண்ண போகிறோம். இமேஜினரி பார்ட் ஐஎஸ் எடுத்து பண்ண மாட்டோம். அப்போ இங்கேனா அவங்களுக்கு √2 வந்துடும். மாடலஸ் வேல்யூக்கு வந்து √2. சரிங்களா. இப்போ நெக்ஸ்ட் நம்ம நமக்கு ஆல்ஃபா வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஆல்ஃபா நமக்கு tan inverse ஆஃப் மாடலஸ் ஆஃப் y/x. அப்போ tan inverse ஆஃப் yன்றது இந்த இமேஜினரி பார்ட்டு 1 பை ஏற்பட்ட 1 தான். சைனாக நீங்கள் எடுத்துக்காதீங்க, ஏன்னா மாடலஸ் போடும்போது நீங்கள் சைன் எல்லாமே போடுங்க. இப்போது எல்லாமே நீங்கள் ப்ளஸ் எடுத்துக்கலாம். சரிங்களா. அப்போ tan inverse 1 போகிற நமக்கு 5/4 இல்லையா. இப்போ நெக்ஸ்ட் நம்ம எந்த குவாட்ரண்ட் கண்டுபிடிக்கணும் நமக்கு. சின்ஸ் -1 -i lies in the எந்த குவாட்ரண்ட் பார்க்கலாமா. ரியல் பார்ட்னா எக்ஸ் ஆக்சிஸு, இமேஜினரி சொல்கிறது ஒய் ஆக்சிஸில் எடுத்துப்போம். சரிங்களா. இப்போ நமக்கு நான் ரியல் பார்ட் மைனஸ்ஸு, அப்போ நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வருமா. அடுத்தது இமேஜ் பார்ட்டு மைனஸ், அப்போ உங்கள் டவுனில் போயிடும் இல்லையா. அப்போ என்ன குவாட்ரண்ட் நமக்கு இருக்குதுன்னா தேர்டு குவாட்ரண்ட். சரிங்களா. தேர்டு குவாட்ரண்ட் வந்துச்சு, அதான் இங்கே போகிறீங்க தேர்டு குவாட்ரண்ட். ஸோ தேர்டு குவாட்ரண்ட் பொறுத்த வரைக்கும் என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா தீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா மைனஸ் பை.
சரிங்களா. தீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா மைனஸ் பை. அப்போ தீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா வந்து பை பை 4 மைனஸ் பை. அப்போ டினாமினேட்டர் 4 இல்லாமல் இருந்துச்சுன்னு தான் இங்கே பை வருமா, மைனஸ் 4 பைவா. அப்போ சப்போஸ் மைனஸ் 3 பை பை 4 நமக்கு தீட்டா நமக்கு இங்கே கண்டுபிடிச்சாச்சு. சரிங்களா. இப்போ என்ன பண்ண நமக்கு வந்து அந்த ரெக்டாங் ஃபார்மில் ஃபுல்லாக மாற்ற வேண்டியதான். இப்போ மைனஸ் ஐ மைனஸ் 1 மைனஸ் ஐ ஈக்குவல் டு ஆர் வேல்யூ வந்து √2 இன்ட்டு காஸ் தீட்டா என்னது காஸ் ஆஃப் பை பை 4 ப்ளஸ் என்னது ஐ சைன் ஆஃப் மைனஸ் 3 பை பை 4. நெக்ஸ்ட் நமக்கு கூட இப்போ நமக்கு அந்த ரெண்டு ஃபார்முலாஸ் இருக்குது நமக்கு ட்ரிகோனோமெட்ரி பொறுத்த வரைக்கும். காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு ப்ளஸ் காஸ் தீட்டா, சரிங்களா. அதே போல் சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் சைன் தீட்டா, சரிங்களா. அது யூஸ் பண்ணிங்க வரும் √2 இது ப்ளஸ் ஆகிடும் இல்லையா, காஸ் 3 பை பை 4 இது நான் மைனஸ் ஐ சைன் 3 பை பை 4, சரிங்களா. இப்போ என்ன பண்ணுங்க, 2k பை ஆட் பண்ணுங்க. இப்போ காஸ் ஆஃப் 2k பை ப்ளஸ் 3 பை பை 4 மைனஸ் ஐ சைன் 2k பை ப்ளஸ் 3 பை பை 4, சரிங்களா. k belongs to z. இந்த சம் முடிஞ்சிச்சு நமக்கு, சரிங்களா. அதுவும் இந்த நான் வச்சுங்கிறது இப்போ சப்போஸ் நமக்கு வந்து சம் ரிவர்ஸில் போகிற மாதிரி இருக்கும். இந்த ஸ்டெப்பில் வந்து நமக்கு இந்த ஸ்டெப்பு போகிற மாதிரி இருக்கும். அது காஸ் ஆஃப் 3 பை 4 மைனஸ் ஐ சைன் வந்துச்சுங்க. அப்போ இமேஜின் பாட்டு மைனஸ் தானே அர்த்தம், இந்த ஆர்குமெண்ட்டில் மைனஸ் இருக்கும் அவ்வளோதான், சரிங்களா. நீங்கள் இமேஜின் பாட்டு ப்ளஸ் போட்டு உங்களோட ஆர்குமெண்ட்டில் நீங்கள் மைனஸ் எடுத்துக்கலாம். இது சம் வரும் உங்களுக்கு அந்த ரிவர்ஸில் வரும். அப்போ யூஸ் ஆகும் அந்த கான்செப்ட் உங்களுக்கு, சரிங்களா. நான் வச்சுங்க. சரி, அது ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் போலார் ஃபார்மில் இருக்கும்போது மல்டி பண்ணும்போது டிவைட் பண்ணும்போது என்ன பண்ணலாம், நமக்கு இந்த இமேஜ் பார்ட் மைனஸ் இருந்தால் நம்ம என்ன பண்ணோம், அது ஆர்குமெண்ட்டில் மைனஸாக போட்டுட்டு என்ன பண்ணோம், இங்கே இடத்துல இந்த ப்ளஸ் போட்டு நம்ம எடுத்துடும். அதுக்கப்புறம் நம்ம இந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை போலார் ஃபார்மில் இருக்கும்போது நீங்கள் மல்டிபிள்லாம் டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், சரிங்களா. சரி, ஓகே. இப்போ இதிலே நமக்கு வந்து ரெண்டாவது சம்முக்கு வந்து எக்ஸாம்பிளே அது போயிடலாம். 1 + i√3, சரியா. உங்களுக்கு ஐடியா கிடச்சிரும்னு நினைக்கிறேன். இந்த சம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், ஆக்சுவலாக அது போலார் ஃபார்மாக எடுத்துக்கணும், இந்த ஜென்ரல் ஃபார்ம் எடுத்துக்கணும். அதில் ஆர் வேல்யூ ஃபஸ்ட்டு மாடல்ஸ் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் நமக்கு என்ன பண்ணோம், இந்த தீட்டா கண்டுபிடிக்கணும். இது அப்புறம் அந்த ஜென்ரல் ஃபார்மில் சப்ஸ்டிட் பண்ணோம், அவ்வளோதான், ஒன்றுமே கிடையாது. இதில் இப்போ லெஃப்ட் எடுத்துக்குவோம். 1 + i√3 ஈக்குவல் டு ஜென்ரல் ஃபார்ம் வந்து ஆர் காஸ் தீட்டா ப்ளஸ் என்னது ஐ சைன் தீட்டா. இப்போ ஃபஸ்ட்டு மாடல்ஸ் ஆர் கண்டுபிடிப்போம். அது ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜ் பார்ட் ஸ்கொயர். ரியல் பார்ட் 1 தானே, ஸ்கொயர் பண்ணால் 1 தான். இமேஜ் பார்ட் வந்து √3, அது ஸ்கொயர் பண்ணால் 3, சரிங்களா. அப்போ √4 வருமா, இது ஸ்கொயர் எடுத்தால் நம்ம ஆகும் 2 இல்லையா. இப்போ மாடல்ஸ் வரை கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஆல்ஃபா போகலாமா. அப்போ ஆல்ஃபா வந்து ஃபார்முலா tan inverse ஆஃப் மாடலஸ் ஆஃப் y by x. இப்போ tan inverse ஆஃப் மாடலஸ் y என்னது இமேஜினரி பார்ட்டு, அப்போ √3 பை ரியல் பார்ட் தான் 1. அப்போ tan inverse ஆஃப் √3 வேல்யூ வந்து உங்களுக்கு வந்து பை பை 3 வருமா, ஏன்னா 6 டிகிரியில் இப்போ பை பை 3. இப்போ தீட்டா கண்டுபிடி நம்ம என்ன கோடன்னு போனோம் இல்லையா. சின்ஸ் 1 + i√3 லைஸ் இன் தி, இப்போ ரெண்டும் ப்ளஸ் தான் இருக்குது. இப்போ கண்டிப்பாக ஃபஸ்ட் குவாட்ரண்ட் தான், சரிங்களா. ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட். therefore ஃபஸ்ட் குவாட்ரண்ட் தீட்டா தெரியும் உங்களுக்கு ஆல்ஃபா இல்லையா. அப்போ பை பை 3. இப்போ therefore 1 + i√3 ஈக்குவல் டு வந்துடும் ஆர் வேல்யூ 2வா, காஸ் ஆஃப் தீட்டா வந்து பை பை 3 ப்ளஸ் என்னது ஐ சைன் பை பை 3. நெக்ஸ்ட் நம்ம 2k பை ஆட் பண்ணுங்க. இப்போ 2 இன்ட்டு காஸ் ஆஃப் 2k பை ப்ளஸ் பை பை 3 ப்ளஸ் ஐ சைன் 2k பை ப்ளஸ் பை பை 3. இந்த k belongs to z, சரிங்களா.
ஓகேங்களா. அதனால் இது ரொம்ப ஈஸியாக அது போலார் ஃபார்ம் கன்வெர்ட் பண்ணுறது. சரிங்களா, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்க.